ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உன் நெஞ்செனக்கு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தார் சிங் என்பவர் பணக்கார சீக்கிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டபோது அவரது தந்தை அவரை விசுவாசத்தினின்று திருப்ப எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு இறுதியில் பஞ்ச்வான் குன்வர் என்ற அழகிய பெண்ணிடம் எப்படியாவது கர்த்தாரின் மனதை மாற்றும்படி சொல்லி அவர் தனியாக இருக்கும்போது அவளை அவரிடம் அனுப்பினார். ஆனால் கர்த்தார் சிங் அந்த பெண்ணிடம், எனக்கு ஒரே ஒரு இதயம்தான் உள்ளது, அதை என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்துவிட்டேன், உனக்கு கொடுப்பதற்கு வேறே இதயம் எனக்கு இல்லை என்று கூறி மறுத்துவிட்டார். இதயத்திலிருந்தே தீயவை யாவும் புறப்படுகின்றன. மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும். எல்லாவற்றையும் விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமது கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் நமது இதயத்தை கேட்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். அவர் பொறுமையோடு நமது இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் அதை திறந்து நமது இதயத்தில் அவருக்கு இடமளித்தால் அவர் நமக்கு புதிய இதயத்தை கொடுத்து நமது உள்ளத்தை புதிய ஆவியால் நிரப்புவார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். என்றோ ஒரு நாள் நமது இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நிலைமை என்ன? மறைவான பாவமேதும் இன்னும் இதயத்தில் இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். கடவுளுக்கு விரோதமான உலக சிநேகம், அவருக்கு அருவருப்பான மனமேட்டிமை, எலும்புருக்கியான பொறாமை போன்றவை இதயத்திலிருந்து அறவே நீங்கிவிட்டனவா என்று ஆராய்ந்து பார்ப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். 14வது அதிகாரம் 30வது வசனம். தவறிழைத்த ஒவ்வொருவரிடமும் தாழ்த்தி ஒப்புரவாகி. மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். எல்லாருடைய தப்பிதங்களையும் இதயபூர்வமாக மன்னிக்க. மத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம். நமது இரட்சகர் விரும்புகிறார். அரைகுறையா அல்ல, முழு மனதோடு இறைவனிடம் அன்பு செலுத்துவோம். மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். நமக்காக தமது உயிரை கொடுத்து தம்மையே தியாகம் செய்த அவருக்குத்தானே நம் இதயம் சொந்தம். தேவையற்ற குப்பை கோலங்களுக்கு இருதயத்தின் மூளையில் கூட இடம் தர வேண்டாம். காலைதோறும் இயேசுவின் இரத்தத்தில் நீராடுவோம். பகலவனாம் இயேசுவின் ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கட்டும். நமது இதயம் இயேசுவின் கரங்களில் திறந்திருந்தால் நமது பாதை நடுப்பகல் வரை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். சூரிய ஒளி போல் இருக்கும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். எழுதினவர் ஆர். ஸ்டான்லி. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமென்.